க்ரோம் கனெக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் சரியா. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பைத்தானோட டாக்குமெண்டேஷன் பார்க்கணுன்னா நீங்கள் python.org இருக்குல்லங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் இல்லை டாக்ஸ் இங்கே கீழே இருக்குங்களா. ஸோ டாக்குமெண்டேஷன் docs.python.org. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். ஓகே. ஸோ மேலே பாருங்கள் https docs.python.org. அதில் இங்கே டுட்டோரியல் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பைத்தானோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகே. ஸோ பைத்தானோட இன்டர்பிரட்டர் எப்படி ஆன் பண்ணுறது அண்ட் யூஸிங் பைத்தான் as a calculators நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு, ஸ்ட்ரிங்ஸு, லிஸ்ட்டு அண்ட் இதில் மேக்ஸிமம் நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இருக்கும். ஓகே. ஸோ ஸ்கொயர்ஸ், இது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸிங், ஸ்லைசிங். ஸோ லிஸ்ட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இதில் இருக்குங்க. ஸோ இது நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் புதுசாக எதாவது ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் இந்த டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு, ரேஞ்ச் ஃபங்க்ஷனு, பிரேக், கண்டினியூ அண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பாஸு, டிஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸு அண்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், ஆர்பிட்ரி ஆர்குமெண்ட், அன்பேக்கிங், நம்ம டப்புள் அன்பேக்கிங் பார்த்தோம் இல்லையா அது, அண்ட் லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ், லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி புது புது அப்டேட்ஸ் வர வெர்ஷன்ஸ் வர அண்ட் அந்த அப்டேட்ஸ்லாம் இதில் ஆட் ஆகிட்டே வரும். ஓகே. ஸோ இந்த டப்புள்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் இது. ஸோ டப்புள்ஸில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் அண்ட் செட்ஸில் என்னென்ன பார்க்கலாம் அண்ட் டிக்ஷனரிஷன் என்ன அண்ட் அதில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தென் லூப்பிங் டெக்னிக்யூ அப்படின்னா ஃபார் லூப் டெக்னிக்யூ. ஸோ எனுமரேட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம எனுமரேஷன் வந்து யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் ரிவர்ஸ்டு, ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பிரிண்ட் ஆகும் ரிவர்ஸ்டுங்கிறது. தென் இங்கே ஷார்ட்டடு, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ பேக்கேஜஸ்ங்கிறது நம்ம மாடியூல் சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம், ஜாங்கோ பேக்கேஜு. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட், எக்கோ, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸோ ஃப்ரீயாக இருக்கப்போ இதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன்ஸு, ஸோ ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸு எல்லாமே இங்கே வந்து டாக்குமெண்டடாக ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் எதாவது டவுட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த டாபிக் ஓரியன்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸு டவுட்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ பைத்தானோட டாப் டு எண்ட் எரர் ஹேண்ட்லிங்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே. இது பைத்தான் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து நீங்கள் docs.python.orgங்கிற லிங்க்கில் போய் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அது இல்லாமல் ஸோ பைத்தான் சி, ஸோ ரெஃபரன்ஸ் ஃபார் சி அண்ட் சி ப்ரோக்ராம்ஸ், பைத்தான் சிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எம்பெடட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் இன்ஸ்டாலிங் பைத்தான் மாடியூல்ஸ். ஸோ பைத்தான் மாடியூல்ஸுங்கிறது நம்ம ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் இந்த ரேண்டமில் சொல்கிறோம், ரேண்டம் ஆல்ரெடி இம்பில்டாக இருக்கும். அண்ட் அது மாதிரி தான் ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் அது எல்லாமே. ஓகே. ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. பைத்தான் -m pip install some பேக்கேஜ், என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த பேக்கேஜ் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நார்மலாக நீங்கள் இது வந்து பைத்தான் இல்லாத டைரக்டரிக்கு நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனா வெறும் pip install அண்ட் அந்த பேக்கேஜோட நேம் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. ஸோ இது பைத்தான் ஸ்டெப் அண்ட் யூசேஜ், லாங்குவேஜ் ரெஃபரன்ஸு அண்ட் லைப்ரரி ரெஃபரன்ஸ். ஸோ லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா சேம் அந்த நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே இடத்துல நம்ம லைப்ரரி இம்போர்ட் பண்ணுவோம், மாடியூல் இம்போர்ட் பண்ணுவோம், பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாம் சிமிலர் தான். அண்ட் லைப்ரரி வந்து ஒரு தனித்தனி இப்போ டேட் டைம்ங்கிறது ஒரு லைப்ரரி அண்ட் கேலண்டருங்கிற ஒரு லைப்ரரி அண்ட் ஸோ காப்பி, இது எல்லாமே இந்த லைப்ரரிஸ் வச்சு நம்ம கால் பண்ண முடியும். ஓகே.
ஸோ இது மேத்துங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. அண்ட் ஓஎஸ்ங்கிறது மாடியூலு, அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டிகே இன்டர் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டிகே இன்டர் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிகே இன்டர் பேக்கேஜ் இஸ் ஸ்டாண்டர்ட் பைத்தான் இன்டர்ஃபேஸ் டு த டிகே GUI toolkit. GUI na graphical user interface. Both TK and TK Inter are available on most Unix platforms as well as Windows systems. Okay, so அது எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம்னா running python -m tk inter from the command line should open a window demonstrating a simple tk interface. ஓகே, ஸோ டிகே இன்டர் வந்து நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா டிகே இன்டர் இம்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸ்டார்னா அந்த டிகே இன்டரில் இருக்கிற நான் எல்லா ஃபைல்ஸையும் இம்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸ்டாருங்கிறது நம்ம ஆல்ரெடி SQLல பார்த்துருப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தோம்னா அதில் இருக்க எல்லா காலம்ஸையும் நான் இம்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அண்ட் இங்கே ஃப்ரம் டிகே இன்டர் இம்போர்ட் ஸ்டார்னு கொடுத்தோம்னா இந்த டிகே இன்டர்க்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். மெசேஜ் பாக்ஸுங்கிறது இப்போ நான் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கப்போ இடையில வந்து ஏதோ ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு வைங்க, சேவ் பண்ணாமல் திடீர்னு கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ டியூ வாண்ட் டு சேவ் திஸ் ஃபைல் அப்படின்னு கீழே ஒரு 3 காலம் கொடுக்கலையா, சேவ், டோன்ட் சேவ் ஆர் கேன்சல் அப்படின்னு 3 காலம் கொடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸ்டென்ஷனு. அண்ட் இது டயலாக் பாக்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷனு. தென் இது ஃபைல் டயலாக். இதை பற்றி டீட்டெயில் நம்ம பின்னாடி பார்ப்போம். விண்டோஸ் அப்ளிகேஷனை வந்து பற்றி படிக்கிறப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இது சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் ஃபார் டிகே இன்டர். ஸோ இங்கே கிளாஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்டு அப்ளிகேஷனு, ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, TCL டிகே. ஸோ மேப்பிங் பேசிக்ஸு. ஸோ டிகே இன்டர் பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஓகே, ஸோ ஐடிஎல்இ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஐடிஎல்இயோடது. அண்ட் டிகே இன்டர்லேயே பாருங்கள் தீம் வெஜெட்ஸு அண்ட் எக்ஸ்டென்ஷன் வெஜெட்ஸு அண்ட் ஸ்க்ரோல் டெக்ஸ்ட் வெஜெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது டைப்பு. ஓகே, அண்ட் வேறு என்ன இருக்குது? ஸோ பைத்தானை பற்றின ஃபுல் டாக்குமெண்டேஷனும் இந்த லிங்க்கில் இருக்கும். பைத்தான் docs.python.org. ஸோ இதுக்குள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா பைத்தானை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். பைத்தானில் என்னென்ன சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்டேஷனாக. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போது இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக 2 வெப்சைட் வந்து டெவலப்பர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்கிறது வந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ யூசர்ஸ் நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து ஏதாச்சும் நான் ஒரு கோடு வந்து புதுசாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எரர் இருக்குது அப்படின்னா இவங்க போஸ்ட் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோங்கிறதுல. அண்ட் அதுக்கு நிறைய ஆன்சர்ஸ், யார் யாருக்கு அந்த கோடை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கோ அவங்க எல்லாமே அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம தேடுறது மேக்ஸிமம் வந்து இங்கே கிடச்சிடுங்க. ஓகே, இந்த மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கா. ஸோ இதில் நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். நார்மலாக நான் ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டாக் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ பெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் பைத்தான் ஃபங்க்ஷன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ என்ன நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா HTML ரிலேட்டடாக ஆர் மற்ற எந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடாக சர்ச் பண்ணிங்கனாலும் .NET பைத்தானு எந்த ப்ரோக்ராம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் இங்கே வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I have a basic question below to help try and get my head around functions in Python. So the following
the LPTHW tutorials for units. Could someone explain the syntax below and whether I am correct with my assumptions அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. ஓகே, ஸோ அது அவரோட கோடிங்கை வந்து இங்கே போட்டிருக்காரு இல்லையா. ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இந்த ஆன்சர்ஸில் எந்த ஆன்சர் கரெக்டோ அந்த ஆன்சர் வந்து இங்கே க்ரீன் கலர் டிக் மார்க் பண்ணியிருக்கும். த கொஷின் ஓனர் அக்செப்டட் திஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எது பெஸ்ட் ஆன்சர் அதை டிக் பண்ணியிருப்பாங்க. இது 18வது ஆன்சர். ஓகே, ஸோ அது பெஸ்ட் ஆன்சர்னு டிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து டிக் பண்ணலை. ஓகே, ஸோ இது கரெக்டாக என்னன்னு தெரியல. எது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் இங்கே க்ரீன் கலர் டிக் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இதை எடுத்து யூ கேன் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து சர்ச் பண்ணி இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது க்ரீன் கலர் டிக் மார்க்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது W3 ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ W3 ஸ்கூல்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு டுட்டோரியல் வெப்சைட். ஓகே, ஸோ ஃபுல்லாக டாக்குமெண்டேஷன் தான் இருக்கும். அண்ட் W3 ஸ்கூல்ஸில் HTML, .NET, Bootstrap, CSS, ஓகே, ஸோ HTML இங்கே பார்த்தீங்கன்னா இதான் w3schools.com சொல்லுவோம். அண்ட் இதில் எல்லா ப்ரோக்ராமுக்கும் டுட்டோரியல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா HTML CSS பார்த்தீங்கன்னா அதில் லேர்ன் HTML, CSS, Bootstrap, w3.css, கலர்ஸ், ஐகான், கிராஃபிக்ஸ், SVG, கேன்வாஸ், ஹவு டு. ஸோ இதில் வந்து லேர்னிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்ன டாபிக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம். இப்போ லேர்னிங் பைத்தான், லேர்னிங் ஜாவா, லேர்னிங் C++, லேர்னிங் C# அண்ட் லேர்னிங் மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இவங்க ஒரு ஃபார்மட் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம இதில் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் டுட்டோரியல் கிளிக் பண்ணிட்டானுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் ஹோம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹோம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. அண்ட் அதுக்கான எக்ஸசைஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணோம்னா பிரிண்ட்டு டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ சின்ன கொஸ்டின் மாதிரி. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்ட்ரோ. ஸோ பைத்தானோட இன்ட்ரடக்ஷன். பைத்தான் இஸ் a popular programming language. It was created by Guido van Rossum and released in 1991. ஸோ சின்ன இன்ட்ரடக்ஷன். எல்லாமே ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். எங்களை பெரிய நீங்கள் ஒரு புக் எடுத்து அதை திருப்பி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெறும் தியரி கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் அப்படி இல்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைன் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ பைத்தான் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சின்டெக்ஸு அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இருக்குங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த 3 லைன் தான் வேரியபிள் பற்றி வளவளன்னு சொல்லாமல் இந்த 3 லைன். வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். அவ்வளோதான். ஸோ அன்லைக் த அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், பைத்தன் ஹேஸ் நோ கமெண்ட் ஃபார் டிக்ளேரிங் எ வேரியபிள். ஓகே, ஸோ நோ கமெண்ட்னா இன்ட்டு ஃப்ளோட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ வேரியபிள் இஸ் கிரியேட்டட் த மூமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அசைன் அ வேல்யூ டு இட். ஓகே, தட்ஸ் ஆல். ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த வேரியபிள்ஸ் do not need to be declared with any particular type and can even change type after they have been set. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே கொடுத்துருக்க சிங்கிள் லைனுக்கு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கீழே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு x=4ங்கிற ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் x= ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னாச்சு, நான் எந்த டேட்டா டைப் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம்ஸ் எப்படி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு 4 லைன். வேரியபிள் மஸ்ட் பி அண்டர்ஸ்கோரில் இருக்கணும். அண்ட் வேரியபிள் நேம் கேனாட் ஸ்டார்ட் வித் நம்பரில் இருக்கக்கூடாது. அண்ட் வேரியபிள் கேன் ஒன்லி ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ். ஆல்ஃபானா ஸோ இந்த A to Z and 0 to 9 அண்டு அண்டர்ஸ்கோரில் இருக்கலாம். இந்த வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா, ஸோ ஏஜ். ஸோ இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஈஸியாக புரியுதுங்களா. ஸோ ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோவில் சென்ஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அண்ட் இப்போ நான்
கிளாஸ் முடிச்சுட்டு ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ அண்டு த்ரோ இது வந்து கோ த்ரோ பண்ணிங்கன்னா போதும். ஓகே, அண்ட் இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரேண்டம் மாடியூலு, ரிக்வஸ்ட் மாடியூலு, மேத் மாடியூலு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் லிஸ்ட் டூப்ளிகேட்ஸ், ரிவர்ஸு, பைத்தான் எக்ஸாம்பிள்ஸ் முதல் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கீழே பைத்தான் குவிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கடைசியில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கூட ஜென்ரேட் ஆகும். ஸோ பைத்தான்ஸ் 3 schools offers an online certification program, the perfect solution of busy professional who need to balance work, family and career building. So more than 25 certificates already issued. Download your certificates. Knowledge is power, especially get a certificate. So get your certificate கொடுத்தீங்கன்னா ஸோ சர்டிஃபிகேட்டுக்கு இது சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. $95 கிட்டத்தட்ட 4000 மேலே வருது. ஓகே, அரௌண்ட் 5000 கிட்ட வருது. ஸோ ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு இவங்க 5000 சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் ஒர்த்து தான். ஓகே, ஆக்சுவலாக நமக்கு இது தேவைப்படாது இந்த சர்டிஃபிகேட்டு, பிகாஸ் நமக்கு வந்து இங்கே ஹோப் ஃபவுண்டேஷன்லேருந்தே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸுக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் தனித்தனியாக தான் சர்டிஃபிகேஷன் இருக்குது. HTMLக்கு தனியாக சர்டிஃபிகேட் அண்ட் CSSக்கு தனியாக சர்டிஃபிகேட் அண்ட் ஈச் சர்டிஃபிகேட் யூ ஹேவ் டு பே $95. ஓகே, அண்ட் நம்ம இங்கே இந்த கோர்ஸில் பார்க்குற எல்லாத்துக்கும் தனித்தனியாக சர்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. பைத்தானுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அண்ட் SQLக்கு SQLுமே இங்கே இருக்குங்க. யூ கேன் ரெஃபர் யுவர் SQL. ஸோ இங்கே நீங்கள் SQL ரெஃபர் பண்ண முடியும். இருங்க நான் சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்களா, SQL tutorial. ஸோ இப்போது டாப் ரேட்டில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸோட டுட்டோரியல்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா SQL ஹோம்லேருந்து சின்டெக்ஸ், வேர் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ SQL டேட்டாபேஸில் கிரியேட் DB, ட்ராப் பண்ணுறது எப்படி, பேக்கப் பண்ணுறது எப்படி, கிரியேட் டேபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் வந்து இவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. XML அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் சைடில் லேர்ன் SQL. சர்வர் சைடுங்கிறது பேக் எண்டு. ஸோ SQL, PHP, ASAP அண்டு Node.js, லேர்ன் ராஸ்பெரி பை முதற்கொண்டு இருக்குது. ஓகே, ஸோ ராஸ்பெரி பை இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ராஸ்பெரி பையோட கோடிங்ஸ். ஸோ பிளிங்கிங் LED, ஸோ LED பிளிங்க் பண்ணி வைக்க முடியும், அதனால் ராஸ்பெரி பை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான கோடிங்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ ராஸ்பெரி பையோட கான்ஃபிகரேஷனு, ராஸ்பெரி பை புஷ் பட்டன். ஸோ இதெல்லாம் எம்பர்டட் சைடு. இந்த ராஸ்பெரி ஃப்ளோயிங் LED அண்ட் வெப் சாக்கெட்டு, அப்புறம் RGB LED சாக்கெட்டு, ராஸ்பெரி பை காம்போனன்ட்ஸ், இதெல்லாமே வந்து எம்பர்டட் ப்ரோக்ராம். பாருங்களேன், ஸோ இது இந்த க்ரீன் கலர் போர்டு தான் வந்து ராஸ்பெரி பை அண்ட் இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஒயர்ஸ். ஓகே, இது இந்த ஒயிட் கலர் போர்டை வந்து பிரெட் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது LED அண்ட் இது வந்து புஷ் பட்டன்னு சொல்லுவோம். ஓகே, இது ரெசிஸ்டர். ஓகே, இது சும்மா தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பைத்தானில் எம்பர்டடும் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நான் இங்கே டைமிங் கொடுத்துருப்பேன். அந்த டைமிங் தகுந்த மாதிரி என்னோடய லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு 2 செகண்ட் எடுத்துக்கிச்சுன்னா ஆன் ஆகிறதுக்கு 3 செகண்ட் அந்த மாதிரி.
அந்த மாதிரி ஆன் பீரியடில் வந்து 3 செகண்ட் வச்சுருக்க முடியும்னால ஆஃப் பீரியட் வந்து 2 செகண்ட் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேஷன் மாற்றி மாற்றி பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டிருக்கும் ராஸ்பெரி பையில் அண்ட் ஈத்தர்நெட் போட்டிருக்கும். அதோட இது வந்து HDMI போர்ட்டு. ஓகே, இது சார்ஜருக்கு. அண்ட் இங்கே டிஸ்பிளே டச் டிஸ்பிளே தனியாக வைக்கிறாங்க. டச் டிஸ்பிளே வாங்கி நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இதை ஒரு 5000 உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி செட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் ஸோ இந்த சாஃப்ட்வேரை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கோ வித். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆடம் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு ஒரு எடிட்டர் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த எடிட்டர் எதுக்குன்னா உங்களோட ஃப்ரண்ட் எண்டில் அந்த HTML பூட் ஸ்ட்ராப்பு இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றி ஒரு குவிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நம்ம அப்புறம் வெப் டெவலப்மெண்ட் பார்க்குறப்போ இந்த ஆடம் டெக்ஸ்ட் எடிட்டரில் இன்னும் ஃபுல்ஃபில்லாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆடம் டெக்ஸ்ட் எடிட்டர் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10 கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே பண்ணலாம். ஆனால் இந்த ஆடம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம HTML மட்டும் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஆடம் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூணையும் லிங்க் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷனாவோ ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனாவோ டெவலப் பண்ணுறப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சரியா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து ஆடம் டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே லெஃப்ட் சைடு வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ரைட் சைடில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபைலு. ஏன் இதை நான் இப்போயே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஒரு 2 வீக்ஸ் அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, HTMLோட இன்ட்ரோடக்ஷன், HTML, அதுக்கப்புறம் CSS, அண்ட் அதுக்கடுத்து வந்து பூட் ஸ்ட்ராப், அதுக்கப்புறம் வந்து jQuery. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 2 வீக்ஸ் அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் இதோட இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஓகே, ஸோ நான் அந்த பைத்தான் டாக்குமெண்ட் பற்றி சொல்கிறப்ப இதையும் சொல்லிடலான்னு நினச்சேன். அண்ட் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்போது பார்க்குறப்போ கொஞ்சம் இந்த சாஃப்ட்வேரில் ஃபெமிலியராக இருப்பீங்க. நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஆடம் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இங்கே ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைலில் கொடுத்து நீங்கள் நியூ ஃபைல் கொடுத்து ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் N கொடுத்து நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் இருக்கிற ஃபைல். ஓகே, ஸோ நான் இப்போ நியூ ஃபைல் கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அன்டைட்டில்டுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து சேவ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் S கொடுத்து. ஓகே, ஸோ இங்கே சேவ் பண்ணுறப்ப எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு HTML ஃபைல் நான் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன். HTML ஃபைலாக ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன்னா ஏதோ ஒரு நேம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது 01/07 இன்னத்த டேட் இது டாட் கொடுத்து HTML அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா அதே HTML ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். ஓ, the name is invalid. இங்கே என்ன பண்ணலாம், 01 ஸ்லாஷ் யூஸ் பண்ண வேண்டாம். ஆமாம். ஓகே, ஸோ 01 ஜூன் கொடுத்துட்டு .html கொடுத்துட்டோன்னா இதே HTML ஃபைலில் சேவ் ஆகிடும். அதே மாதிரி .css கொடுத்தீங்கன்னா ஸோ அது .css ஃபைல்னு சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் ஆல்ரெடி இதில் யாராவது ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை எல்லாத்துக்குமே புதுசாக ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டர்? கேள்விப்பட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, HTML எல்லாத்துக்கும் தெரியலங்க? இல்லை தெரியும், HTML ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும். ஓகே ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ லைட்டாக பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது கொஞ்சம் ஒரு ஃப்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க, ஸோ இப்போது சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் வந்து HTML ஃபைலு. அண்ட் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள்
HTML ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இந்த மெட்டடேட்டா அதோட டைட்டில் இதுக்கெலாம் வந்து HTML பாடி வரைக்கும் நான் டைப் பண்ணணும் இல்லையா, HTML அண்ட் டாக் டைப்பு, அப்புறம் அதுக்கப்புறம் டைட்டிலு, அது கீழே வந்து பாடி, அண்ட் அதுக்கப்புறம் அந்த பாடி க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹெட்டை க்ளோஸ் பண்ணணும். இது வந்து பேசிக் HTML ஃபார்மெட்டு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா வெறும் HT அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து HTMLனு வருதுங்களா. ஸோ ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், அதை பேசிக் ஃபைலை வந்து அதுவாகவே க்ரியேட் பண்ணிடும். இது HTMLோட பேசிக் ஃபைல், ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட மெட்டடாட்டா கேரக்டர் செட்டு ப்ளஸ் வந்து லாங்குவேஜு, இதில் வந்து டேரக்ட்ரி, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் இல்லையா. ஸோ அதோட ஹெட்டில் வந்து இங்கேனா ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸு. ஸோ இந்த பாடியில் தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க இல்லையா. ஸோ வெறும் HTML டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துரும். அதே மாதிரி தான் மற்ற எல்லா ஹெட்டுமே. ஓகே, ஸோ அடுத்து நான் இப்போது ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். ஹெட்டிங் உங்களுக்கு தெரியும், H6லேருந்து H1 வரைக்கும் இருக்குங்களா. ஸோ நான் இங்கே இப்போது H1ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுவே அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த செட்டப் வந்து அதுவே கொடுத்துரும். இங்கே ஓகே, ஸோ இது ஒரு செட்டப் ஆச்சுங்களா. அதே மாதிரி H2னா ஸோ அதோட செட்டப் அதுவே கொடுத்துரும், நம்ம உள்ளே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் H3 அண்ட் டைப் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் H4 போட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா அந்த செட்டப் அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும், அண்ட் நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம் அதில். அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடும் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ரன் பண்ணுறது வந்து ரொம்ப மெமரி எடுத்துக்கும் இல்லையா. ஸ்டார்டிங் டைமில் நம்ம வெறும் HTML தான் ரன் பண்ணி பார்ப்போம், அதனால் இந்த டெக்ஸ்ட் எடிட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு அண்ட் இதோட பாத்தை எப்படி காப்பி பண்ணலான்னா, ஸோ நார்மலாக இந்த பாத்தை காப்பி பண்ணி உங்களோட சிஸ்டமில் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் ப்ரௌசரில் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகி கிடைக்கும் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் அது ஷோ பண்ணும், HTML பேஜை வந்து ஷோ பண்ணும். ஓகே, ஸோ நான் இங்கே 01.junன்னு கொடுத்துருக்கேன், ஜூன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதோட ஃபைல் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஸோ இங்கே வந்து காப்பி பாத் கொடுக்கலாம். ஓகே, ஸோ காப்பி ஃபுல் பாத் இருக்கே அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C கொடுத்தீங்கன்னா அந்த பாத் வந்து காப்பி ஆகிடும். சேவ் பண்ணிடுங்க. அண்ட் இப்போது நம்ம ப்ரௌசரில் போயிட்டு இந்த இடத்துல அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணோம்னா நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறது அங்கே அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் H2 to H6 வரைக்குமான ஹெட்டிங்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அண்ட் இதில் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் Pன்னு கொடுத்துட்டு Shift Enter கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பேராகிராஃப் டைப் பண்ணலாம். This is my first. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா you can get this is my first paragraph கிடச்சிச்சிங்களா. ஓகே, ஸோ அண்ட் இதில் லிஸ்ட்டு ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம லிஸ்ட்டு கொடுக்கணுன்னா ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று அன்ஆர்டர்டு ஒன்று ஆர்டர்டு லிஸ்ட்டுன்னு. ஓகே, ஸோ இது தெரியாதவங்க டோன்ட் வரி. அண்ட் இப்போ இந்த சாஃப்ட்வேரை பற்றி தான் நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். அண்ட் நம்ம HTML செஷன் பார்க்குறப்போ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ULனால் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் அதில் வந்து LI ஒவ்வொரு ரோவும் தனித்தனியாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ இங்கே
ஸோ லிஸ்ட்டு ஒன்றுன்னு கொடுப்பேன். ஓகே, இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அன்ஆர்டர் லிஸ்ட்னால் நமக்கு டாட்டோட லிஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ டாட்டட் லிஸ்ட்டாக கிடைக்கும். அண்ட் ஆர்டர் லிஸ்ட்னால் ஓஎல் கொடுங்க, கொடுத்துட்டு என்டர், அண்ட் இதில் எல்ஐ. ஓகே, ஸோ இது ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மொத்த லைனை காப்பி பண்ணுறதுக்கு செலக்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இங்கே கர்சர் வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் ஹோம் கொடுக்கலாம், கொடுத்துட்டு காப்பி பண்ணிடலாம். அண்ட் கர்சர் ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் எண்டு கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஸோ ஐம் கோயிங் டு ரன் ஹியர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு தனியாக கிடச்சிச்சிங்களா. அண்ட் இது ரெண்டுக்கும் நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது புரியலைன்னா பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நான் சாஃப்ட்வேர் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம HTML கிளாஸில் வந்து பார்ப்போம். ஓகே, நீங்கள் ஓகே, ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர்னா டாட்ஸ் வரும், ஆர்டர்னா 1 2 3 வரும். ஓகேங்களா, ஸோ இது ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இதில் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த .html கொடுத்தீங்கன்னா எந்த எக்ஸ்டென்ஷனை போட்டு சேவ் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனான ஃபைலாக அது சேவ் ஆகும். ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் .cssன்னு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா அது CSS ஃபைலாக சேவ் ஆகும். ஓகேங்களா, தென் ஸோ இன்றைக்கி நான் சொன்னதெல்லாம் ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டரை வந்துட்டு சேவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்போ சும்மா இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்கள், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டிங்கன்னா நம்ம HTML கிளாஸ் போகிறப்போ ஃப்ரண்ட் எண்ட், தட் மீன்ஸ் HTML மட்டும் இதில் ரன் பண்ணி பார்க்க போகிறதில்ல, நம்ம HTMLோட CSS லிங்க் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது கூட பூட் ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது கூட jQuery பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த 4 ஃப்ரண்ட் எண்ட் செட்டுக்குமே வந்து நம்ம இந்த ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஸோ இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம அது போகிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்ம HTML செஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பைத்தானில் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது. அது என்னென்னா இன்னும் வெப் சர்வரில் வந்துட்டு நம்ம டிக்கல் அண்ட் ஜேசன் ஃபைல்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது நாளைக்கு அண்ட் த டே ஆஃப்டர் டுமாரோ கிளாஸில் வந்து அது ஃபினிஷ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் வில் கோ வித் ஊப்ஸ் இன் பைத்தான், ஊப்ஸு டெக்கரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பைத்தானில் பார்ப்போம். ஓகே, அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் வில் கோ வித் HTML இந்த ஃப்ரண்ட் எண்ட் பார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ வாணி மேம் நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல? எஸ், எக்ஸ்பிளைன் இல்லை, நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஒருவேளை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்னோட ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுங்க. யா,
இது வந்து ரோலிங் டைஸ். அன்னைக்கு வந்து நோ போட்டப்ப சப்போஸ் வந்து பிளேயர் 1 வந்து ரோல் ரோல் டைஸ் ரோல் பண்ணோமான்னு கேட்டா எஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு சிலருக்கு இல்ல வேண்டாம் நான் டைஸ் ரோல் பண்ணல அப்படின்னா நோன் போடணும். ஆக்சுவலா நோ போடும்போது எனக்கு எரர் வந்தது அன்னைக்கு. ஸோ அது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிருக்கேன். ஸோ பாருங்க. ஷூர். ஸோ இது வந்து செகண்ட் பிளேயர் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ டு யூ வாண்ட் டு ரோல் த டயஸ் அப்படின்னு கேட்டா நான் ஃபர்ஸ்ட் எஸ்ன்னு கொடுப்பேன். ஃபான் ஸ்டைல்ல யூஸ் பண்ணிருக்கீங்க போல, நல்லா இருக்கு. நான் லாஸ்ட் டைமே பண்ணேன். நான் ஆக்சுவலா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் புதுசா அப்படின்னு யோசிச்சேன் நான். ஓகே ஓகே. ஸோ செகண்ட் வந்து ஜாஷ் வந்து யோர் டர்ன் நான் நோன் கொடுக்குறேன். ஸோ நோன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னோட இன்னொரு யூசர் வந்து சாரி இன்னொரு பிளேயர் வந்து வின்னர் ஆயிடுவாங்க. ஸோ டெரான் ஒன் த ரவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ரெண்டு பேருமே டைஸை ரோல் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. இப்போ சப்போஸ் ரெண்டு பேருமே இங்க ரோல் பண்றாங்க. அப்போ ரோல் பண்ணும்போது யார் மேக்ஸிமம் இங்க டெரான் வந்து 1, ஜாஷ் வந்து 5. ஸோ ஜாஷ் ஒன் திஸ் ரவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இந்த ரவுண்ட்ல வந்து நான் டைரக்டா வந்து டெரான் நோன் போட்டுடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இட் வில் டேக் ஜாஷ் as the winner அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஐ ஜஸ்ட் புட் எஸ் எஸ். ஸோ ஃபைனலா வந்து ஜாஷ் இஸ் த வின்னர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ எரர் வந்து ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நான் காமிக்கணும்னு நினைச்சேன். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். இன்னொரு ப்ரோக்ராம் வந்து இந்த கெஸ் பண்ணுவோம் இல்லையா நம்பர்ஸ் 1 to 100. ஸோ அந்த ப்ரோக்ராம் இது. நான் வந்து இந்த சும்மா கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் சின்னதா ப்ரோக்ராம்ஸ் லென்த்தியா வர வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நான் ப்ரோக்ராம் ரன் பண்றேன். இது வந்து hey find a number between 0 to 100 in my mind with 5 guesses அப்படின்ட்டு would you like to guess the number in my mind. நான் ஒருவேளை நோன் கொடுத்தேன்னா வந்து விட் ஆயிடும். ஸோ நான் இப்போ எஸ் போட்டு பண்றேன். நான் 78 அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். 78 is not the number. So guess between 20 to 78 அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நான் 33 அப்படின்னு கொடுக்குறேன். அகெயின் வந்து இட்ஸ் சேயிங் லைக் 33 to 20 அந்த சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணிடுறேன். ஸோ இன் பிட்வீன் நான் 25 கொடுக்குறேன். 25 is not the number. Again 20 to 25. So 22 is not the number. 21. So அதுவும் கிடையாது. no, the number I was thinking was 20. So இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம். சூப்பர் மேம். Thank you. Stop sharing பண்றேன் நான். Okay. Thank you all. And ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாங்க. இன்னைக்கு சொன்னதில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, just go through it. Okay, so thank you all. Thank you. Thank you. Thank you. Yeah, thank you.